friends, welcome to JHJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி யூஸ் இங்கிலீஷ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற இங்கிலீஷ் தான். அதை கொஸ்டின் அண்ட் ஆன்சரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் வேர் யூ? நீ எங்க இருக்கிறாய்? நீ எங்கிருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். ஓகேங்களா? இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேக்குறோம். ஓகேங்களா? அதுதான் நீ எங்க இருந்து கொண்டிருக்கிறாய். இருக்கிறாய் கண்டினியூஸா இருந்து கொண்டிருக்கிற, எங்க இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, I was in the office. I was in the office. I was in the office. நான் வந்து ஆபீஸில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? I was in the office. Next one, where do you live? நீ எங்கே வசித்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா, நீ எங்கே வசிக்கிறாய் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து do வந்திருக்கிறதுனால present tenseல கேக்குறாங்க. ஓகேங்களா? where do you live? நீ எங்கே வசிக்கிறாய் அப்படின்னா, I live in England. I live in Indiaன்னு கூட வச்சுக்கோங்க. I live in India. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், where are you from? நீ எங்கிருந்து வந்தாய்? நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு சொன்னா, I am from India. I am from India. I am from India. இந்த I am வந்து ஷார்ட்டா வந்துட்டு I apostrophe M போட்டிருக்கோம். இதுக்கு பதிலா I ஸ்பேஸ் விட்டு AM, I am அப்படின்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். சோ I am தான் ஷார்ட் ஃபார்மா நம்ம இப்படி எழுதுறோம். அதாவது I போட்டு கமா வந்து கீழே கொடுப்போம்ல, அதே மாதிரி மேல போட்டா அதுக்கு பேர் அப்பாஸ்ட்ரஃபி. ஓகேங்களா? அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு M போட்டோம்னா I am. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் ஜாப்? உன்னுடைய வேலை என்ன? என்ன வேலை பார்க்கிறாய், இல்ல உன்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? I am a bank manager. 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 நான் வந்து பேங்க் மேனேஜரா வேலை பார்க்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு பேங்க் மேனேஜரா இருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், what do you do? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, I am an accountant. I am and நீ எங்க என்ன வேலை செய்றீங்களோ அது சொல்லலாம். ஓகேங்களா? ஜாப் என்ன அப்படின்னு கேட்கும்போது பேங்க் மேனேஜர்னு சொல்லிக்கலாம். இல்ல நீங்க என்ன ஜாப் பண்றீங்களோ, இல்ல அக்கௌண்டண்டா தான் ஒர்க் பண்றீங்கன்னா ஐ எம் அக்கௌண்டன்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, ஐ எம் an accountant அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்களா, ஐ எம் a டீச்சர், ஐ எம் a டாக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஐ எம் an accountant. இந்த ஐ எம் தான் நான் சொல்லியிருக்கேன். IAM தான் I am அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். ஷார்ட்டா இப்படியும் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதனால மீனிங் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேன் யூ பிளே கிரிக்கெட்? அதாவது நீங்க கிரிக்கெட் விளையாட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நோ, ஐ பிளே டென்னிஸ். ஐ பிளே டென்னிஸ். நான் வந்து டென்னிஸ் தான் விளையாடுவேன். ஓகேங்களா? ஐ பிளே டென்னிஸ் அப்படின்றதா நோ, ஐ பிளே டென்னிஸ். இப்போ எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது, எனக்கு டென்னிஸ் தான் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக இது மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒரு ஷார்ட்டான கொஸ்டின் ஆன்சர் தான் பார்த்திருக்கோம். நம்ம எப்படி ஷார்ட்டா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சொல்லலாம்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.